நாம் இந்த உலகை புரிந்து கொள்ள செய்கிற பிரயத்தனங்கள் எல்லாமே நம்முடைய லிமிட்டெட் நாலேஜை வச்சுக்கிட்டு. பட் காட் ஆர்யா மகாத்மா இஸ் அன்லிமிட்டெட் ஃபினாமினன். ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். அதனால் நாம் ஒரு சாதாரண ஆன்மீக நிலையில் கொள்ள பார்த்துட்டு அவங்க கூட ஒரு பரமாச்சாரிய சுவாமிகளையும் ஒரு ஞானானந்தகிரி சாமியும் ஒரு சிரடி சாய்பாபாவையும் புரிந்து கொள்வது என்பது பாசிபிளே இல்லையா? அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. பெரிய மகான் இருந்தார். மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பேர். நீங்கள்லாம் திருவாரூர் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா? திருவாரூர் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் போனால் அங்கே அவருக்கு சமாதி இருக்குது, அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. அவர் எப்பயும் நேக்கடாக தான் உட்காந்துருப்பார். அவர் ரொம்ப பெரிய நிலை. ஆனால் மக்களுக்கு அவர் புரியாது, என்ன சாமியார் கோமணம் கூட இல்லை சுற்றின்னு இருக்கிறார் அப்படின்னு. ஒரு பொம்பளைக்கு உடம்பு பூரா தீராத தோல்வியாது, உடம்பு பூரா தீராத தோல்வியாது. சொரியாசிஸில் ஒர்ஸ்ட்டு. உங்களுக்கு சொரியாசிஸ் ஒர்ஸ்ட்டு தெரியாது. வெளியில் கொஞ்சம் வெயில் பட்டுதுன்னா உடம்பெல்லாம் பற்றி ஏறி ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மோசமான சொரியாசிஸ் எல்லாம் இருக்குது ஸ்கின் ப்ராப்ளத்தில். ஒரு லேடிக்கு உடம்புறா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட முடியாத அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சாமி பவர்ன்னு சொல்கிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு தான் ஒரு நடன்னு அவர் எதிரில் போனான். நார்மலாக ஒரு லேடி வித் ஆர் வேர்ல்ட்லி நாலேஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பரதேசி ஆட்டம் நேக்கடாக இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட போகிறதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் இல்லையா? இவ போய் நிற்கிறான். அவர் இவளை அதட்டுற மாதிரி நாடி வேணும் அப்படின்றாரு. வந்திருக்காளே ஏதோ என்னம்மா வேணும் அப்படின்னு பொறுமையெல்லாம் கேட்கவே இல்லை. என்னடி வேணும் அப்படின்னாரு. இவ தெரிஞ்சு தான் போனான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, சாமியை பிடிச்சோன்னு இன்னைக்குன்னு இப்படி குனிஞ்சிக்கிட்டு உன் அடி வேண்டும் அப்படின்னா, உன் பாதம் தான் வேணும்னா அவர் அப்படின்னு துப்புனாரு. பார்க்குறவங்க என்ன நினச்சோம், சாமியாருக்கு என்ன கொழுப்பு, இவரை தேடி ஒருத்தி உன்னை அடி வேணும்னு கேட்டால் எச்ச துப்புறாருன்னு. அந்த பொம்பளை உஷார், அந்த எச்ச உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கனால அவள் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஐ எம் கிவிங் எ கிளாசிக் எக்ஸாம்பிள் as how you won't be able to understand what is Anmigam all about, how people at a higher level of understanding of Jnanam or enlightenment handle the problems. மாயவரத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்தர் இருந்தார். அவர் பேர் முத்து வடுகர். அவர் மென்டலாக சுற்றி இருப்பார். அந்த ஊரில் மாயவரத்தில் அப்போ கால்ரா பிளேக்கெல்லாம் வந்துச்சு. ஜனங்க என்னடா இந்த மாதிரி ஊரெல்லாம் கஷ்டப்பட்டுனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வடுகர்கிட்ட போனாங்க. நான் அப்படின்னாரு, சாமி ஊரெல்லாம் கால்ரா பிளேக்காக இருக்குது, நீங்கள் தான் எதானா நல்லா பண்ணணும். போங்கடா, எனக்கு என்னடா தெரியும், போயிட்டு ஒரு தெருவுக்கு ஒரு கல் மொந்த வாங்கியாங்க நான். ஸோ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இது கோம்டி தெரு கல், இது கொசத்தெரு கல், இது மொழியார்பேட்டை, இது நாயுடுபேட்டை கல்லுன்னு ஆளுக்கு ஒரு கல் பானை கொண்டாந்தாங்க. இவர் குச்சினுங்கிறார். ஊர் ஜனங்கள்லாம் என்னடா இந்த சாமி இவ்வளோ மொந்த கல் குடிச்சுன்னு இருக்காருன்ட்டு. இவ்வளோ கல் குடிச்சிட்டு அந்த இன்னும் எல்லாரும் சிரிப்பு வருதானோ முடிவு இருக்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஊராருடைய கர்மாவை பூரா அவன் கொண்டாந்த கல் வழியா வாங்கிக்கிட்டு தன் உடம்புல இருந்து அந்த அபான வாயுன்னு சொல்லுவாங்க கேஸ், அதை கிரியேட் பண்ணி ஊர் பூரா அந்த ஸ்மெல் போற மாதிரி பண்ணாரு. இப்படி ஒரு ராட்சச வைத்தியம் இருக்குன்னா நீ நம்பரு. அந்த ஊர்ல வரைக்கும் வரவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். They know what they are doing. And அவங்க நினைக்கிறது தான் நிஜம். வெளியில் எப்படி நடக்கிறாங்கலாம் நீ கண்டுக்கவே கூடாது, நினைக்கிறது நிஜம். ஒரு கோடிசாமி இருந்தார். ஒரு ஐயர் பொம்பளை, அவளுக்கு தீராத அல்சர், கிரானிக் அல்சர். யாரோ சொன்னாங்களேன்னு கோயம்புத்தூர்லேருந்து பஸ் பிடிச்சி பொள்ளாச்சி போய் கோடிசாமி கிட்ட போனான். அந்த நேரம் பார்த்து கோடிசாமிக்கு என்ன பழக்கம்னா, அவர் இப்படி தான் உட்காந்து இருப்பார். அவர் வாயில் நீ சாக்லேட் வச்சானா அந்த அப்படின்னு விஷயம் கையில் தூப்பிடுவார். இதுதான் அவருடைய சிஸ்டம். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு மீன் கொண்டு வச்சிட்டாங்கப்பா. இந்த லேடி போய் நின்னாடா குட்டி மீனை தூப்பிட்டாரு. நிஜம். இந்த பொம்பளை பிராமின் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கினான்.
ஆனால் அவளுக்கு நம்ம சாப்பிடலாம், என்ன ஆனாலும் பாவம் புண்ணியம் எனக்கு என்ன இருக்குது, உடம்பு நல்லா ஆகணும், சாமியை நந்தி வந்திருக்கேன்ட்டு அதை வாய் கொண்டு போகிற போது அது ஒரு திராட்சை பழமாக மாறிச்சு. ராகவேந்தர் இப்படி பண்ணியிருக்கார். அந்த சுல்தான் என்ன ஒரு பார்த்து அஹமத் நகரா, அத்வனி வெங்கண்ணான்னு ஒரு மாடு மேய்க்கிற பையன் இல்லையா, அவன் கூட்டின்னு போவான், அவன் திவானா இருப்பாங்க, அது ஒரு கதை, நான் தனியாக போகல. அதுக்கு அவருக்கு கிட்ட கூட்டு போகிறான். அவன் இவர் உண்மையிலேயே பெரிய சாமியாரே இல்லையா பார்க்கலான்னு மீன் கோழி கறியெல்லாம் வச்சு ஒரு தட்டில் அதை பட்டு துணியில் மூடிட்டு அதை கொண்டாந்து இங்கே வைக்கிறான். சாமி என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயம் வந்துடுது, இந்த சாமியை தானே சாபம் கொடுத்து விட்டாங்க என்ன ஆகுன்ற மாதிரி பயத்தில் திடீர்னு இல்லை நீங்கள் சாப்பிட வேணாம். அவர் பரவாயில்ல அப்படின்னு திறக்க சொல்கிறார். அதில் பழம் பூ அந்த மாதிரி. ராகவேந்திரர் அப்படி பண்ணியிருக்காரு, ஸ்ரீடி பாபா அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ உலகத்தில் மகான்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தான் முக்கியமே தவிர அவங்க பேசுகிறதையோ நடந்துக்கிறதையோ பார்த்து நீ அவங்கள எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாத. இந்த மாதிரி 1000 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும், இப்படிலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க மகான்கள், நமக்கு புரியல அப்படின்னு. ஸோ கோடிசாமியை பார்க்கறதுக்கு யாரோ போனாங்க. கோடிசாமி என்ன பண்ணார், அந்த லேடியை அவன் துணியெல்லாம் அவுத்து போட்டு அப்படியே போனார். இவனுக்கு என்னடா இவ்வளோ மகான்னு நினச்சி வந்தோம், ஆனால் துணி இல்லாமல் அம்மனமாக என்னை போக சொல்கிறாருன்ட்டு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது ஹெல்த்தில். அவங்க வீடு போய் சேர வரைக்கும் அவள் உடம்புல துணி இல்லைன்றது யார் கண்ணிலையும் படவே இல்லை. ஏன்னா இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் அவருக்கு தெரியாதா, உனக்கு தெரிஞ்ச தர்மங்கள் அவருக்கு தெரியாதா? இப்படி மகான்கள் வேணும்னே உன்னுடைய நம்பிக்கை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டியானா நீ எதுக்கு போறியோ அதெல்லாம் உனக்கு நடந்தே தீரும். ஷிரடியில் பாபா இருந்தாங்க, ஷிரடி பாபா இருந்தாங்க. மகாராஷ்டிரா பூரா எல்லாம் பிளேகெல்லாம் வந்துச்சு. அந்த நேரம் என்ன பண்ணார், உரலில் போட்டுட்டு மாவு அரைச்சின்னு இருந்தார். எல்லோரும் என்னென்னா பாபாவை பிக்ஷா வந்தனம் பண்ணுறவர், பிச்சை எடுத்து சாப்பிட்றவர், இவர் எதுக்காக மாவு அரைச்சுன்னுக்கிறாருன்னு தெரியல. அவங்கெல்லாம் கூட உரலில் ஆளுக்கு கொஞ்சம் கை கொடுத்தாங்க, எல்லாம் அரைச்சி முடிச்சாங்க. பவுடரெல்லாம் கட்டி முடிச்சோடனே அது 4 மூட்டை கட்டினார். எல்லோரும் நமக்கு தான் கொடுப்பார் போலக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அவர் 4 பேரை கூப்பிட்டாரு. இந்த ஷிரடியினுடைய 4 மூலையில், நீ கிழக்கு நீ மேற்கு, இந்த மாதிரி 4 பேரும் போய் இதை நல்லா அப்படியே தூவிட்டு வாங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு வாங்கன்னாரு. அவர் ஏன் அப்படி செய்கிறாரு? அந்த நேரத்தில் ஷிரடியில் நான் சொன்ன மாதிரி பிளேகு காலரெல்லாம் வராமல் இருக்கணும். மகாராஷ்டிரா பூரா வந்துச்சு. ஸோ தன் மைண்டில் சங்கல்பம் பண்ணுறாரு, இந்த ஊருக்குள்ளே அது வரப்படாது அப்படின்னு. அந்த சங்கல்பத்தோடு அவர் மாவு அரைச்சி அந்த மாவை ஊருடைய 4 எல்லைகளில் தெரிக்க சொல்கிறார். அதனால் மகாராஷ்டிரா பூரா கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அந்த நேரத்தில் வரவே இல்லை. நார்மலாக பிக்ஷா வந்தனம் எடுக்கிற ஷிரடி பாபா எதுக்கு உட்காந்து மாவு அரைக்கணும்? அந்த மாவு அரைக்கிற நேரத்தில் அவர் அந்த சங்கல்பம் பண்ணுறார், அவர் மனசுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற சங்கல்பம் பண்ணுறார். அதனால் ஒரு 3 உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு மகான் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு, யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். அவன் என்ன பேசுகிறான், எப்படி நடந்துக்கிறாங்கிறதையும் நீ பார்க்கவே கூடாது. அவர் மாவரிசத்துக்கு ஏதாவது இருக்கு, அவர் என்ன நினைச்சாரோ அதுதானே நடந்தது. பிள்ளைக்கு வரக்கூடாது. முத்துவடுகர் கல் வாங்கினாரு, உனக்கு அவருடைய ஆக்ஷன் புரியல, ஆனால் அந்த கல்லை குடிக்கிற போது இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அது போகணும் அப்படின்னு சொன்னார். ஊராருடைய கர்மாவெல்லாம் கல்லாக வாங்கிட்டு he spread through his அபானவாய். அண்ட் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எச்ச துப்புறாரு இல்லையா, அதை பார்த்தா எல்லாருக்கும் கோபமாக வரும். அவர் அரைஞ்சிடலாம் போல இருந்தாலும் லூசு போல இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவர் மைண்டுக்குள்ளே இவன் நம்பி வந்திருக்கா, இவளுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்? வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன்மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷன் இருக்கானே, அவனுடைய எச்ச சாப்பாடு நீ சாப்பிட்டேன்னா கூட அது பிரம்மாவும் விஷ்ணுவும் சங்கரனும் இந்த 3 பேரும் சாப்பிட்டதுக்கு இணை என்று சொல்கிறார். So the only way people can get the real benefit out of a Mahatma is to totally trust and surrender.